ஒரு காலத்தில் விஜயநகர மன்னர் கிருஷ்ணதேவராயர் போருக்கு தயாராகிக் கொண்டிருந்தார். இதை அறிந்த பீஜப்பூர் சுல்தான் பயந்து போனார். ராயர் படையெடுப்பதை தடுக்க வேண்டும் என்று ஒரு சூழ்ச்சி செய்தார். கிருஷ்ணதேவராயர் ஜோதிடத்தை அதிகம் நம்புவார் என்பதை அறிந்த சுல்தான் விஜயநகர அரண்மனை ஜோதிடரை ரகசியமாக சந்தித்தார். நிறைய பொன்னை கொடுத்து ராயரின் படையெடுப்பை எப்படியாவது நிறுத்து என்று கேட்டார். பணத்தாசை பிடித்த அந்த ஜோதிடனும் சுல்தானின் திட்டத்திற்கு சம்மதித்தான். ஜோதிடன் உடனே விஜயநகரம் வந்தான். மன்னர் போருக்கு தயாராக இருப்பதை அறிந்ததும் அவர் முன் சென்று நின்றான். மிகவும் தயங்குவது போல் நடித்து, அரசே, இப்போது நீங்கள் படையெடுப்பது நல்லதல்ல. உங்கள் கிரகநிலை சரியில்லை. போருக்கு சென்றால் உயிருக்கு ஆபத்து என்று கூறினான். மந்திரிகளும் மன்னரின் உயிருக்கு ஆபத்து வரக்கூடாது என்று எண்ணி ஜோதிடன் சொன்னதையே ஆதரித்தனர். அரசியாரும் மன்னரை யுத்தத்திற்கு போக வேண்டாம் என்று தடுத்தனர். மன்னரும் யோசிக்க தொடங்கினார். இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த தெனாலிராமனுக்கு ஜோதிடன் மீது சந்தேகம் வந்தது. அவர் மன்னரிடம், அரசே, ஏன் தயங்குகிறீர்கள்? ஜோதிடன் சொன்ன பலன்கள் எல்லாம் நடந்துவிடுமா என்ன என்று தைரியம் கூறினார். மன்னரும் தெனாலிராமனின் பேச்சை ஏற்றுக்கொண்டார். ராமா, நீ சொல்வதும் சரிதான். ஆனால் இதை மற்றவர்களுக்கு எப்படி நிரூபிப்பது? ஜோதிடம் பொய் என்று நிரூபிப்பவருக்கு 10,000 பொன் பரிசு என்று அறிவிப்போம் என்றும் கூறினார். தெனாலிராமனுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அரசே, நானே இதை நிரூபிக்கிறேன். ஆனால் அந்த ஜோதிடனுக்கு தண்டனை கொடுக்கும் உரிமையையும் எனக்கு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மன்னரும் சம்மதித்தார். மறுநாள் அரச சபையில் ஜோதிடனும் தெனாலிராமனும் எதிரெதிரே அமர்ந்திருந்தனர். தெனாலிராமன் ஜோதிடனை உற்று பார்த்து, ஜோதிடரே, நீங்கள் சொல்லும் ஜோதிடம் தவறாமல் நடக்குமல்லவா என்று மெதுவாக கேட்டார். அதற்கு ஜோதிடன் அகந்தையுடன், அதில் என்ன சந்தேகம்? நான் சொன்னால் அது கண்டிப்பாக நடக்கும் என்றான். தெனாலிராமன் பணிவாக, நீங்கள் பல்லாண்டு வாழ்ந்து பலன்களை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்றார். ஜோதிடனும் கர்வத்துடன் தலையை ஆட்டிக்கொண்டான். அப்படியானால் உங்கள் ஆயுள் காலத்தையும் நீங்கள் அறிவீர்கள் அல்லவா என்று தெனாலிராமன் கேட்டார். ஓ, நான் இன்னும் 40 ஆண்டுகள் உயிர் வாழ்வேன். இது உண்மை என்று ஜோதிடன் பெருமையுடன் கூறினான். உமது வாக்கு இப்போதே பொய்யாகிவிட்டதே என்று சொல்லிக்கொண்டே தெனாலிராமன் அருகே நின்ற சேனாதிபதியின் வாளை உருவி அந்த வஞ்சக ஜோதிடனின் தலையை வெட்டினார். அங்கிருந்த அனைவரும் திகைத்து நின்றனர். தெனாலிராமன் அந்த ஜோதிடனின் கையில் இருந்த ஒரு சுருளை பிரித்து காட்டினார். அதனுள் பீஜப்பூர் சுல்தான் ஜோதிடனுக்கு அனுப்பிய கடிதங்கள் இருந்தன. அந்த ஜோதிடன் பீஜப்பூர் சுல்தானின் ஆள் என்பதை அனைவரும் அறிந்தனர். எல்லோரும் தெனாலிராமனின் புத்திசாலித்தனத்தையும் தைரியத்தையும் பாராட்டினார்கள். மன்னர் கிருஷ்ணதேவராயர் தன் வாக்குப்படியே 10,000 பொற்காசுகளையும் தெனாலிராமனுக்கு பரிசளித்து மகிழ்ந்தார். அதன் பிறகு தன் திட்டப்படி பீஜப்பூரையும் வெற்றி கொண்டார்.